திருச்சூரில் உள்ள மயிலாடும் குன்றுக்கு அந்த பெயர் சும்மா வரவில்லை. துலாமழையின் ஓயாத கண்ணீருக்குப் பிறகு வானம் தெளிவாகும் அதிகாலை பொழுதில் குன்றின் சரிவுகளில் உள்ள ஈரமான மரக்கிளைகளில் வானவில்லின் 7 அழகுகளையும் தன் சிறகுகளில் மறைத்து மயில்கள் தோகை விரித்து ஆடும். அந்த காட்சி கிராமமே கண்குளிரக் காணும் ஒரு கனவாக இருந்தது. வயல் வரப்புகளில் உள்ள புல் நுனிகளில் ஒட்டியிருக்கும் மழைத்துளிகளை தருடிக்கொண்டு பள்ளிக்கு நடக்கும்போது ஆனந்த் என்ற சிறுவன் அந்த வண்ணமயமான காட்சிகளுக்காக காத்திருப்பான். அவனது உலகம் மிகச் சிறியது, ஆனால் சூரிய ஒளிப்பட்டு பிரகாசிக்கும் அந்த மழைத்துளிகளைப் போல வண்ணமயமானது. அவனது உலகின் மையப்புள்ளி அவனது தாய் லக்ஷ்மி. அவளது புடவை தலைப்பை பிடிக்காமல் அவன் ஒரு அடி கூட முந்துக்கு வைத்ததில்லை. பள்ளியில் நடந்த வேடிக்கைகள், நண்பர்களின் கேலிகள், ஆசிரியரின் பாராட்டுக்கள் என எல்லாவற்றையும் அவன் தன் தாயின் காதுகளில்தான் பகிர்ந்து கொள்வான். சமையலறையிலிருந்து வரும் வாழை இலையில் வெந்து உருகும் வெல்லம் மற்றும் ஏலக்காயின் நறுமணம்தான் அவனது வீடு. தாயின் கையால் சுட்டெடுக்கப்பட்ட அந்த இலையடையின் இனிப்பை விட பெரியது இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை என்று அவன் உறுதியாக நம்பினான். என்ன, என் ஆனந்த் இவ்வளவு பெரிய யோசனையில் இருக்கிறான்? சமையலறை தோட்டத்தில் உள்ள அவரை கொழிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த தாயின் பின்னால் சென்று அவன் பதுங்கினான். லக்ஷ்மி பாசத்துடன் சிரித்துக்கொண்டே திரும்பினாள். புடவை தலைப்பால் கைகளை துடைத்து அவனது நெற்றியில் வருடினாள். ஒன்றுமில்லை மகனே, நாளைக்கு திருவிழா இல்லையா? அப்பா உனக்கு கொண்டு வந்த புது சட்டையை பற்றி நினைத்தேன். அதை போட்டுக்கொண்டு என் மகன் நடந்து போவதை பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கும். அந்த வார்த்தைகளை கேட்டு அவனது கண்கள் நிலா உதித்தது போல பிரகாசித்தன. திருவிழா மைதானத்தில் உள்ள எரிவாயு பலூன்கள், காகித ஊதல்கள், மிட்டாய் பொட்டலங்களில் உள்ள வண்ண காகிதங்கள் அவனது கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்தன. அப்பா கொண்டு வரும் வளையல் துண்டுகளை பகிர்ந்து கொள்வதில் அவனது குழந்தை பருவத்தின் அழியாத நினைவுகளாக இருந்தன. லக்ஷ்மியின் உலகம் ஆனந்தாக இருந்தது. அவனது உலகம் தாயாக இருந்தது. 10ஆம் வகுப்பு தேர்வின் சுமை தலையிலிருந்து இறங்கியதும் அந்த கோடை விடுமுறைக்கு வழக்கத்தை விட அதிக சோம்பல் இருந்தது. மாம்பழத்தின் மனம் கொண்ட காற்று கிராமத்தை தழுவிச் சென்றது. ஆனால் ஆனந்தின் உள்ளத்தில் ஏதோ ஒன்று அணைந்து போயிருந்தது. நண்பர்களுடன் அறுவடை முடிந்த வயலில் கிரிக்கெட் விளையாடச் சென்றவன் இப்போது அறையின் மூலையில் ஜன்னல் வழியாக வெற்றிடத்தை பார்த்து கொண்டு முடங்கி கிடக்கத் தொடங்கினான். அவனது செரிப்புகள் எங்கோ மறைந்து விட்டன. வார்த்தைகள் கஞ்சனின் கையில் உள்ள நாணயம் போலாயின. இந்த குழந்தைக்கு என்னவாயிற்று? தேர்வு களைப்பாக இருக்கும். பாத்திரம் கழுவி கொண்டிருந்த போது லக்ஷ்மி கவலையுடன் தன் கணவரிடம் சொன்னாள். ராஜன் பத்திரிகையிலிருந்து கண்ணை எடுக்கவோ முகமுயர்த்தவோ செய்யாமல் சொன்னார், அவனுடைய ஒவ்வொரு சேட்டைகள், தேர்வு முடிந்த திமிடு 2 நாளில் சரியாவிடும். நாட்கள் வாரங்களாக மாறின. ஆனந்தின் மாற்றங்கள் மேலும் வெளிப்படையாக தெரிந்தன. அவன் தனியாக இருந்து உதடுகளை அசைத்து ஏதோ முணுமுணுக்கத் தொடங்கினான். சில சமயங்களில் வானத்திலுள்ள மேகங்களின் அசைவை பார்த்து மணித்தியால கணக்கில் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பான். வீட்டுக்கு வந்த மாமா அவனது இந்த மாற்றத்தை கவனித்தார். ராஜா, பையனை கொஞ்சம் கவனி, ஏதோ சரியில்லை. ஒரு மருத்துவரிடம் காட்டுவது நல்லது. அவனுக்கு தலையில் கோளாறு. தம்பிகள் கேலியாக சிரித்தார்கள். அவர்களது சிரிப்பு விஷம் தடவிய அம்புகளாக அவனது இதயத்தில் தைத்தது. தன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, நான் தனிமையாகிவிட்டோம் என்ற எண்ணம் ஒரு கருப்பு நதி போல அவனது உள்ளத்தில் நிரம்பியது. தாயின் அன்புக்கு முன்னால் மட்டும் அவன் சில சமயங்களில் பழைய ஆனந்தாக மாறுவான். ஆனால் அந்த நதியின் ஆழங்களுக்குள் அவனுக்கே தெரியாமல் அவன் மெதுவாக மூழ்கிக் கொண்டிருந்தான். ஆனந்தின் வண்ணமயமான உலகம் 4 சுவர்களுக்குள் முழுமையாக முடங்கிவிட்டது. இரவுகளில் உறக்கம் அவனை எதிரியாய்ப் போல பார்த்து பயமுறுத்தியது. கண்களை மூடும்போது பயங்கரமான உருவங்கள், கேட்டால் அருவருக்கத்தக்க சத்தங்கள் அவனை வேட்டையாடின. சில சமயங்களில் அவன் நடுராத்திரியில் அலறி அழுவான். மற்ற சில சமயங்களில் காரணமின்றி சிரிப்பான். அந்த சிரிப்பை கேட்டு தம்பிகள் பயந்து தாயின் அறையில் தஞ்சம் புகுந்தனர். அப்பாவின் பொறுமையின் கடைசி துளியும் வற்றிப் போயிருந்தது. உன் மகன் எங்களையெல்லாம் பைத்தியமாக்கிவிட்டுத்தான் அடங்குவான், ராஜன் லக்ஷ்மியிடம் கத்தினார். தாயின் நெஞ்சு ஒரு பாறையில் மோதி சிதறுவது போல துடித்தது. அவர் நடுங்கும் காலடிகளுடன் அவனது அறையின் வாசலில் சென்று தட்டினார். மகனே, ஆனந்த், கதவை திற. அம்மாதானே கூப்பிடுகிறேன். என் மகனுக்கு பசிக்கவில்லையா? உள்ளிருந்து எந்த பதிலுமில்லை. மூடிய கதவுக்கு பின்னால் அவன் ஒரு பயத்தின் கோட்டையை கட்டி அதற்குள் ஒளிந்திருந்தான்.
சில சமயங்களில் தாயின் கெஞ்சல்களுக்கு முன்னால் அவன் அமைதியாகி விடுவான். கதவை திறந்து தாயின் மடியில் தலை வைத்து படுக்கும்போது அவனது கண்கள் நிறைந்து வழியும். எனக்கு என்னமா ஆகிறது? எனக்கு பயமாக இருக்கிறது. அவன் ஒரு சிறு குழந்தையைப் போல தேம்பினான். என் குழந்தைக்கு ஒண்ணுமில்லை, அம்மா இருக்கிறேன் அல்லவா, எல்லாம் சரியாகிவிடும். லக்ஷ்மி அவனை ஆணைத்துக் கொண்டு சொன்னாள். ஆனால் அந்த வார்த்தைகளில் இருந்த கயறு நிலையும் பயமும் அவர்களாலேயே மறைத்து வைக்க முடியவில்லை. இறுதியில் ஊராரும் உறவினர்களும் தொடர்ச்சியான வற்புறுத்தலுக்கு இணங்கி ராஜன் அவனை குன்னம்குளத்தில் உள்ள மருத்துவர் வர்கீஸிடம் அழைத்துச் சென்றார். அது ஒரு பழைய 2 மாடி கட்டிடம். தூசி படிந்த தாழ்வாரங்களும் ஃபினைல் மற்றும் மருந்துகளின் கடுமையான வாசனையும் ஆனந்திக்குள் ஒருவித சலிப்பையும் பயத்தையும் நிரப்பின. மருத்துவர் வர்கீஸ் தனது தடிமனான கண்ணாடியின் வழியாக அவனை துளைப்பது போல பார்த்தார். பல கேள்விகளை கேட்டார். ஆனால் ஆனந்த் மௌனம் என்ற கவசத்தை அணிந்திருந்தான். அவனது பார்வை ஜன்னல் கம்பிகள் வழியாக வெளியே பூத்திருந்த வாகை மரத்தில் இருந்தது. சிவப்பு பூக்கள் காற்றில் உதிர்ந்து விழுவதை அவன் உணர்ச்சியற்று கவனித்துக் கொண்டிருந்தான். பொறுமையிருந்த மருத்துவர் ஒரு சீட்டை எடுத்து ராஜனின் கையில் கொடுத்தார். கொஞ்ச காலத்திற்கு இந்த மருந்துகளை சாப்பிடட்டும். நல்ல தூக்கம் வந்தாலே பாதி நோய் குணமாகிவிடும். மனநோயின் ஆரம்பம், பயப்பட ஒன்றுமில்லை. அந்த மருந்துகள் அவனை ஒரு இருண்ட கிணற்றிற்குள் தள்ளின. ஒரு நாளில் 18 மணி நேரத்திற்கு மேலாக அவன் உறங்கினான். விழித்திருக்கும்போது உடல் ஈயம் போல கனமாக தோன்றியது. அவனது கண்களின் கீழே கருமை படர்ந்தது. அவன் ஒரு நிழல் போல வீட்டுக்குள் அலைந்தான். தாய் அன்புடன் கொண்டு வரும் உணவை சாப்பிடுவான் என்பதை தவிர வேறு எதையும் அவன் செய்யவில்லை. மருந்துகள் அவனது உடலை மயக்கத்தில் வைத்திருந்தன. ஆனால் மனதிற்குள் இருந்த புயல் மேலும் வலுவாக வீசிக்கொண்டிருந்தது. அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் தாய் மருந்துடன் வந்தபோது அவனுக்கு அதுவரை இல்லாத கோபம் வந்து உடல் நடுங்கியது. அவனது கண்கள் சிவந்தன. எனக்கு வேண்டாம் இந்த மருந்து. என்னை கொல்வதற்கான மருந்து தானே இது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை அழிக்க பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அவன் அலறினான். அப்படியெல்லாம் சொல்லாதே மகனே, இது நோய் குணமாவதற்குத்தானே. லக்ஷ்மி அழுது கொண்டே சொன்னாள். வாக்குவாதம் முற்றியது. கோபம் மற்றும் பயத்தின் ஒரு உச்சகட்ட மனநிலையில் அவன் தாயை வலுவாக பிடித்து தள்ளினான். லக்ஷ்மி தரையில் விழுந்தார். அவரது நெற்றி கட்டிலின் மூலையில் இடித்து உடைந்து இரத்தம் வழிந்தது. அந்த காட்சியை கண்ட அப்பாவும் தம்பிகளும் ஓடி வந்தனர். ராஜனின் கண்களில் அதுவரை காணாத ஒரு கொடூர மிருகத்தின் பிரகாசம் இருந்தது. நீ உன் அம்மாவை தொட்டாயல்லவடா நாயே! அப்பாவும் தம்பியும் சேர்ந்து அவனை ஒரு மிருகம் போல அடித்து நொறுக்கினார்கள். அவனது அழுகையை யாரும் கேட்கவில்லை. இறுதியில் சோர்ந்திடைந்த அவனை அறையில் தள்ளி வெளியிலிருந்து பூட்டினார்கள். ஜன்னல் வழியாக அக்கம் பக்கத்தினர் எட்டி பார்ப்பதை அவன் கண்டான். அவர்களது கண்களில் இருந்த பயமும் வெறுப்பும் அருவருப்பும் அவனை சோர்வடையச் செய்தன. முதல் முறையாக அவன் உணர்ந்தான், தான் இந்த உலகில் முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டவன் என்று. மறுநாள் காலை ஒரு பழைய வேன் வீட்டின் முன் வந்தது. அறிமுகமில்லாத 2 பேர் அப்பாவுடன் உள்ளே வந்தார்கள். அவர்கள் வலுக்கட்டாயமாக அவனை கட்டி வேனில் ஏற்றினர். பயணம் ஒரு மனநல மையத்தின் துருப்பிடித்த பெரிய வாயிலின் முன் முடிந்தது. வெள்ளையுடை அணிந்தவர்கள் அவனை ஒரு நீண்ட தாழ்வாரத்தை வழியாக நடத்தி ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கே ஒரு இரும்பு கட்டில் இருந்தது. அவர்கள் அவனது ஒரு காலை கட்டிலுடன் சேர்த்து ஒரு சங்கிலியால் பூட்டினார்கள். அந்த சங்கிலியின் குளிர் அவனது காலின் வழியாக இதயத்திற்குள் ஊடுருவியது. அவமானமும் பயமும் கையறு நிலையும் அவனது உடலை நடுங்கச் செய்தன. இரவின் அமைதியில் மற்ற அறைகளிலிருந்து பைத்தியக்காரச் சிரிப்புகளும் பரிதாபமான அலறல்களும் பொருளற்ற முணுமுணுப்புகளும் எழுந்தன. அவன் தாயை பார்க்க வேண்டுமென்று அடம்பிடித்து அழுதான். குண்டான ஒரு செவிலியர் கதவை திறந்து வந்து அவனது கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். சத்தமில்லாமல் படுடான் நாயே, இல்லையென்றால் ஷாக் கொடுப்போம். அந்த மிரட்டலுக்கு முன்னால் அவனது குரல் ஒரு மெல்லிய தேம்பலாக மாறியது. அவன் சங்கிலியிடப்பட்ட காலை பார்த்து கொண்டு அசையாமல் படுத்திருந்தான். தாயின் முகம் மட்டும் அவனது மனதில் ஒரு வலியாக நிறைந்திருந்தது. வாரங்கள் மங்கிய நினைவுகளாக கடந்து சென்றன. ஒரு நாள் மாலை தாய் அவனை காண வந்தார். சில நாட்களில் அவர்கள் மிகவும் வயதானவர்கள் போல தோன்றினார்கள். சோர்ந்து தளர்ந்த ஒரு உருவம். அவர்களது கண்கள் அழுது சிவந்திருந்தன. அவர்கள் அவனது கட்டிலின் அருகே வந்து அமர்ந்தார்கள். அவனது சடை பிடிக்கத் தொடங்கியிருந்த முடி இழைகளின் வழியே விரலோட்டினார். மகனே, வருந்தாதே, அம்மா சீக்கிரம் வந்து உன்னை கூட்டிக் கொண்டு போகிறேன். அப்பாவிடம் நான் சொல்லியிருக்கிறேன். அவர்களது குரல் தழுதழுத்தது. அவன் ஒன்றும் பேசவில்லை. தாயின் பழைய புடவையில் முகத்தை புதைத்து கொண்டான். வருடங்களுக்குப் பிறகு கிடைக்கும் ஆறுதல் போல அந்த வாசனையை அவன் உள்ளிழுத்தான். புறப்படும்போது அவர்கள் அவனது நெற்றியில் முத்தமிட்டனர்.
பிறகு விம்பியபடி சொன்னார்கள், என் பொண்ணு மகன் ஒரு குறும்புக்காரனை கூட நோகடிக்கக்கூடாது, ஒரு எறும்பை கூட, யாரையும் துன்புறுத்தக்கூடாது. அவர்கள் நடந்து செல்வதை அவன் பார்த்து கொண்டிருந்தான். வாயிலை கடந்து செல்லும்போது அவர்கள் ஒருமுறை திரும்பி பார்ப்பார்கள் என்று அவன் வீணாக எதிர்பார்த்தான். ஆனால் அது நடக்கவில்லை. திரும்பி பார்க்காமல் அவர்கள் நடந்து சென்ற அந்த உருவம் அவனது மனதில் அழியாமல் நின்றது. அதுதான் தாயின் கடைசி காட்சி என்பதை அவன் அப்போது அறிந்திருக்கவில்லை. ஒரு அதிகாலையில் அவனை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வார்டு-பையன்கள் வந்தனர். அவனது காலில் இருந்த சங்கிலியை கழற்றினார்கள். அவன் மகிழ்ந்தான். தாய் தனது வாக்கை காப்பாற்றிவிட்டார். இறுதியாக இந்த நரகத்திலிருந்து தப்பிக்கிறோம். வீட்டிற்கு செல்லும் வழியில் அவன் வெளிக்காட்சிகளை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். வீட்டை நெருங்க நெருங்க வழியில் கூட்டம் கூடுவதைக் கண்டு அவனது நெஞ்சு படபடத்தது. வீட்டின் முன் கட்டப்பட்டிருந்த பந்தலை பார்த்தபோது அவன் அதிர்ச்சியடைந்தான். என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு முன்னவே அப்பாவின் ஒரு உறவினர் ஓடி வந்து வண்டியில் ஏறினார். லக்ஷ்மி, நேற்றிரவு நெஞ்சுவலியாக இருந்தது, இதயம் நின்று விட்டது. அந்த வார்த்தைகள் ஒரு இடி முழக்கம் போல அவனது காதில் விழுந்தன. இல்லை, அவன் நம்பவில்லை. தாய்க்கு ஒன்றுமாகாது. தாய் அவனை கூட்டிக் கொண்டு வருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். வீட்டின் முன்னிருந்த கூட்டத்தின் நடுவே அவனால் எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை. வீட்டிற்குள் நடுமுற்றத்தில் வெள்ளை துணியில் சுற்றப்பட்டிருந்த தாயின் உயிரற்றும் உடலை அவன் கண்டான். அவன் அலறி அழ முயன்றான். ஆனால் தொண்டையில் ஒரு பெரிய கல் சிக்கியது போல சத்தம் வெளிவரவில்லை. மக்கள் அவனை பரிதாபத்துடனும் பயத்துடனும் பார்த்தார்கள். மீண்டும் அவனை பழைய அறைக்கு மாற்றி வெளியே இருந்து யாரோ கதவை அடைத்தார்கள். தாயின் இறுதி சடங்குகளின் சத்தங்களையும் மக்களின் அழுகையையும் அவன் அந்த அறையிலிருந்தே கேட்டான். இரவில் உலகம் முழுவதும் உறங்கிய போது அவன் மெதுவாக வெளியே வந்தான். தாயை தகனம் செய்த தோட்டத்தின் ஈரமான மண்ணில் அவன் விரல்களை ஓட்டினான். அப்போதும் அங்கே லேசான சூடு இருந்தது. அந்த மண்ணில் முகம் பதித்து அவன் தேம்பினான். கண்ணீர் அந்த மண்ணில் விழுந்து கரைந்தது. அம்மா இல்லாத இந்த வீட்டிற்கு நான் இனி வரமாட்டேன். அவன் அந்த மண்ணை தொட்டு சத்தியம் செய்தான். அன்றிரவே அவன் அந்த வீட்டை விட்டு வெளியேறினான். கால்கள் சென்ற வழியில் அவன் நடந்தான். இலக்கற்ற பைத்தியக்காரத்தனமான ஒரு பயணம். பொழுது விடிந்தபோது ஒரு லாரி நிறுத்தப்பட்டிருப்பதைக் கண்டான். அவன் யாருக்கும் தெரியாமல் அதன் பின்னால் ஏறி ஒளிந்து கொண்டான். லாரி நகர்ந்தபோது அவன் வெளியே பார்க்கவில்லை. தான் விட்டுவிட்டு வந்த எதையும் அவன் பார்க்க விரும்பவில்லை. பயணம் பீச்சி நகரில் முடிந்தது. அவன் லாரியிலிருந்து இறங்கினான். முன்னால் பசுமை நிறைந்த பனிமூட்டத்தால் போர்த்தப்பட்ட மலைத்தொடர்கள். பசியும் தாகமும் அவனை சோர்வடையச் செய்திருந்தன. அவன் காட்டை நோக்கி நடந்தான். ஒரு பெரிய மரத்தின் அடியில் அவன் தளர்ந்து விழுந்தான். கண்களை மூடும்போது தாயின் முகம் மட்டுமே மனதில் தோன்றியது. துலாமலையின் குளிர்ந்த துளிகள் அவனது முகத்தில் விழுந்து கொண்டிருந்தது. அது ஒருவேளை ஆகாயத்தின் கண்ணீராக இருக்கலாம். அவன் மெதுவாக மயக்கத்திற்கு சரிந்து போனான். கண் விழித்தபோது சுற்றிலும் அறிமுகமற்ற சத்தங்கள். மனிதனின் சத்தமில்லாத ஒரு உலகம். பறவைகளின் கீச்சல்களும் பூச்சிகளின் இரைச்சலும். பசி அவனது வயிற்றில் ஒரு தீ போல எரிந்தது. அவன் எழுந்து நடந்தான். அப்போதுதான் தரையில் விழுந்து கிடந்த ஒரு பெரிய பலாப்பழத்தை கண்டான். அவன் ஒரு கூர்மையான கல்லை கொண்டு அதை பிளந்து சுளைகளை எடுத்தான். ஆவலுடன் சாப்பிடத் தொடங்கிய போதுதான் தன்னை சுற்றிலும் பல கண்கள் கவனிப்பதை அவன் கண்டான். ஒரு கூட்டம் குரங்குகள். அவன் சில சுளைகளை அவற்றிற்கு நேராக நீட்டினான். முதலில் பயந்தாலும் பின்னர் ஒவ்வொன்றாக வந்து அவை அதை வாங்கின. அன்றுதான் அவனது முதல் கூட்டுணவு. காடு அவனுக்கு முதல் பாடத்தை கற்றுக் கொடுத்தது. பகிர்ந்து கொள்ளுதலின் பாடம். நாட்கள் கடந்தன. அவன் காட்டாறுகளிலிருந்து பளிங்கு போல தூய்மையான தண்ணீரை குடித்தான். பழங்களை உண்டு வாழ்ந்தான். இரவில் வனவிலங்குகளின் சத்தங்கள் முதலில் அவனை பயமுறுத்தினாலும் மெதுவாக அது அவனுக்கு தாலாட்டாக மாறியது. மனிதர்களை விட அவனை நேசித்தது அந்த காடுதான். வருடங்கள் பறவைகள் போல சிறகடித்து பறந்தன. ஆனந்தின் உருவம் முற்றிலுமாக மாறியிருந்தது. முடியும் தாடியும் நீண்டு வளர்ந்து சடையாக மாறியிருந்தது. அவனது உடல் மெலிந்து காய்ந்திருந்தாலும் கண்களில் ஒருவித அமைதியும் தூய்மையும் நிறைந்திருந்தது. அவன் காட்டின் ஒரு பகுதியாக மாறியிருந்தான். மான்களும் முயல்களும் அவன் அருகில் பயமிராமல் வந்து நின்றன. விஷப்பாம்புகள் அவனுக்கு முன்னால் ஊர்ந்து சென்றன. அவனை துன்புறுத்தவில்லை. அவை அவனுக்கு மொழி இல்லாத நண்பர்களாக மாறின. அவனைக் கண்டு பயப்படாத, தீர்ப்படிக்காத, கேலி செய்யாத நண்பர்கள். அவனது ஒரே பொழுதுபோக்கு வரிசையாகச் செல்லும் எறும்புகளின் வழியில் ஒரு சிறிய இலையை போட்டு அவற்றின் வழியை திசை திருப்போதுதான். அவை சிதறி ஓடும்போது அவன் ஒரு குழந்தை போல ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருப்பான். அவனது மனதிலிருந்த அப்பாவித்தனத்தை காடு அப்படியே நிலைநிறுத்தியிருந்தது. வனாதிகாரி ஜோசப் தனது வழக்கமான ரோண்டு பணியில் இருந்தார். பல வருடங்களாக இந்த காட்டில் வேலை செய்தாலும் ஒவ்வொரு நாளும் காடு அவருக்காக புதிய அதிசயங்களை சேமித்து வைத்திருந்தது. அன்றும் அப்படியான ஒரு நாள்தான். ஒரு ஆற்றின் அருகில் உள்ள பாறையின் மீது ஜோசப் அந்த காட்சியை கண்டார். ஒரு மனிதன்
சடைப்பிடித்த முடியும் தாடியும் கொண்ட உருவம் அமைதியாக தியானத்தில் இருப்பது போல அமர்ந்திருக்கிறான். அவனது மடியில் ஒரு மான்குட்டி தலை வைத்து படுத்திருக்கிறது. சுற்றிலும் முயல்களும் பறவைகளும். அவற்றிற்கு அவனை சிறிதும் பயமில்லை. ஜோசப் ஒரு மரத்தின் மறைவிலிருந்து அந்த காட்சியைக் கண்டு திகைத்துப் போனார். யார் இவன்? ஒரு துறவியா அல்லது? ஜோசப்பின் மனதில் ஆர்வமும் அனுதாபமும் ஒரே நேரத்தில் நிரம்பின. அவர் மெதுவாக சத்தமிடாமல் அந்த மனிதனை நோக்கி நடந்தார். ஜோசப்பை கண்டபோது ஆனந்த் முதலில் பயப்படவில்லை. பல வருடங்களுக்குப் பிறகு ஒரு மனிதனை இவ்வளவு அருகில் பார்ப்பது அதுவே முதல் முறை. ஜோசப் மென்மையாக புன்னகைத்தார். பயப்படாதீர்கள், நான் துன்புறுத்த வரவில்லை. நீங்கள் யார்? எப்படி இங்கு வந்தீர்கள்? அந்த மென்மையான கேள்விக்கு முன்னால் ஆனந்தின் கண்கள் நிரம்பின. பல வருடங்களாக உள்ளடக்கிய நினைவுகளின் அணைக்கடு உடைந்தது. அவன் பேசத் தொடங்கினான். மயிலாடும் குன்றின் வண்ணங்கள் நிறைந்த குழந்தை பருவம், இருள் சூழ்ந்த இளமை பருவம், மூடிய கதவுகள், சங்கிலியிடப்பட்ட கட்டில், தாயின் கடைசி தடவல், சிதையணைந்த மண், காடு புகுந்த இரவு, எல்லாம் ஒரு நதி போல அமைதியாக ஊடியது. ஜோசப் அமைதியாக அனைத்தையும் கேட்டிருந்தார். ஒரு மனிதனின் வலியின் ஆழம் எவ்வளவு பெரியது என்பதை அவர் உணர்ந்து கொண்டிருந்தார். சட்டப்படி இந்த மனிதனை இங்கிருந்து அழைத்துச் சென்று புனரால் வலிக்க வேண்டும். ஆனால் ஜோசப்பின் உள்ளிருந்த மனிதன் அதற்கு அனுமதிக்கவில்லை. ஆனந்த் கதையை சொல்லி முடித்தபோது அங்கே நினைந்து இருக்கையின் சத்தங்கள் மட்டுமே எஞ்சியிருந்தன. ஜோசப் அவனது கண்களை பார்த்தார். அந்த கண்களில் பைத்தியக்கானத்தின் ஒரு துளி கூட இல்லை. மாறாக அனைத்தையும் இழந்தவனின் இறுதியில் அமைதியைக் கண்டவனின் தூய்மை இருந்தது. இந்த காடுதான் இவனது உலகம். இந்த மிருகங்கள்தான் இவனது குடும்பம். இவனை இங்கிருந்து கொண்டு செல்வது அந்த தாயை மீண்டும் கொல்வதற்கு சமம் என்று ஜோசப்புக்கு தோன்றியது. நான் போகிறேன் என்று ஜோசப் மெதுவாக சொன்னார். நீங்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். இந்த காடு உங்களை பாதுகாக்கும். யாரும் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். ஜோசப் திரும்பி நடந்தார். தனது அறிக்கையில் அசாதாரணமாக எதுவும் கண்டறியப்படவில்லை என்று குறிப்பிட வேண்டும் என்று அவர் உறுதியாக இருந்தார். இந்த காட்டின் மகனை தான் காட்டிக் கொடுக்க மாட்டேன். ஜோசப் நடந்து செல்வதை பார்த்து ஆனந்த் ஆற்றங்கரையில் இருந்த ஒரு வழுவழுப்பான கல்லை எடுத்து அமைதியான நீரில் எறிந்தான். சிறிய அலைகளை ஏற்படுத்தி அந்த கல் மறைந்து போனது. அந்த அலைகளைப் போல அவனது நினைவுகளும் மெதுவாக அந்த ஆற்றின் ஆழங்களில் அமைதியடைந்தன. அவன் மீண்டும் அந்த பாறையின் மீது கண்களை மூடி அமர்ந்திருந்தான். சுற்றிலும் அவனது நண்பர்கள் இருந்தார்கள். இயற்கையில் கலந்துவிட்ட ஒரு வாழ்க்கை அதன் முழுமையை கண்டடைந்தது. துலாமழை மீண்டும் பெய்யத் தொடங்கியிருந்தது. இம்முறை அது நினைவுகளின் கண்ணீராக இல்லாமல் மாறாக அன்பின் வருடலாக இருந்தது.